Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Premiere Pro யூஸ் பண்ணி ஒரு வீடியோவுக்கு தேவையான glitch transition effect எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Premiere Proல glitch effect-ஐ கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு மெத்தடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோவில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம், அதில் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ண கையோட ப்ராஜெக்ட் விண்டோவிலேருந்து ட்ராக் பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய டைம் லைனில் ஒரு ட்ராக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, இவ்வளோ பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிப் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையானது ஒரு 12 ஃப்ரேம் உள்ள ஒரு குட்டியான அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிப் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் லைனை ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃப்ரேம் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நல்ல வியூ பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 ஃப்ரேம் இல்லையா. ஆக்சுவலாக கரண்ட் டைம் இண்டிகேட்டரை ஒவ்வொரு ஃப்ரேமாக நகர்த்தி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 7வது ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தோம்னா ஒரு 12 ஃப்ரேம் அப்படின்னும் போது ஓகே 19 நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கிளிப் பார்த்திங்கன்னா தேவையில்லை. இன்கேஸ் நமக்கு தேவைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேவைன்னா எட்ஜிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மிடில் ப்ளேஸ் பண்ணுறதை விட லெஃப்ட் சைட் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல அதிகமான ஃப்ரேமும் ரைட் சைட் கிளிப் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கம்மியான ஃப்ரேம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 2 டூப்ளிகேட்ஸ் தேவை. ஸோ ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய வீடியோ 3 ட்ராக்லையும் அண்ட் வீடியோ 4 ட்ராக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக எஃபெக்ட்ஸ் பேனலில் போயிட்டு சர்ச் பண்ண வேண்டிய எஃபெக்ட் என்னென்னா VR. ஸோ இந்த VR செக்ஷன்ஸில் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ முதல்ல நமக்கு தேவையானது பார்த்தோம்னா VR Chromatic Aberrations. ஸோ இதை ட்ராப் பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு ட்ராப் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த ஒரு RGB எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் இதே எஃபெக்டில் இன்னும் ஒரு சில விஷயங்களை ரீமாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், டைரெக்டாக எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பேனலில் போயிட்டு அங்கே நம்ம அப்ளை பண்ண அந்த எஃபெக்ட் உண்டு. ஜஸ்ட் இன்கேஸ் எனக்கு ப்ளூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் அந்த ப்ளூ மட்டும் நாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் எப்பயும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் மிடில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு சேம் VR செக்ஷனில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கிளிச், VR டிஜிட்டல் கிளிச்சை நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் வேணுங்கிற பட்சத்தில் சேம் அந்த கிளிப் செலெக்ஷனில் இருக்கும் போது சேம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டிஸ்டார்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த கலர் டிஸ்டார்ஷன் 50 இருக்கு இல்லையா, ஸோ 100க்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வைப்ரண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதை அடுத்ததாக பார்த்தோம்னா நாய்ஸ். ஸோ நாய்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸோட ஸ்ட்ரென்த்தை 50% நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. அண்ட் கடைசியாக நம்ம அப்ளை பண்ண போகிற எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வேவ் வார்ப். ஸோ வேவ் வார்ப் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேவ் வார்ப் நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம்னா வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏற்கனவே வேவ் வார்ப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ வேவ் டைப்பில் சைன் வேவ் தான் இருக்குது. நாம் அதை என்ன பண்ணலாம்னா நாய்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அந்த நாய்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ நாய்ஸோட ஹைட் அண்ட் வித்தை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ நாய்ஸோட ஹைட் என்ன பண்ணலாம்னா ஒரு 300க்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் ஒட்டி இருக்குது. ஸோ ஒட்டி இருக்கிறதுக்கான காரணம், அந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுக்கான காரணம் விட்த்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் விட்த்தை ஒரு 7000க்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கவனித்து பாருங்கள், அந்த ஒவ்வொரு அந்த ஹைட்டுக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா அந்த வேர்ட்டிக்கலுக்கு நடுவில் அந்த கேப் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும்.
பட் நமக்கு இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக தேவையில்லை, ஹாரிசாண்டலாக தேவை. ஸோ அதனால டைரக்ஷனை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 0ல் கொண்டு வந்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ எல்லா எட்ஜஸையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பின் பண்ணியிருக்கணும். ஸோ பின்னிங்கில் நன்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம ஆல் எட்ஜஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ ஒரு சில ஃப்ரேம்ஸை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வீடியோ 2 ட்ராக்கில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், இப்போ நம்ம வேவ் வார்ப்லாம் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் சைடில் ஒரு 2 ஃப்ரேம் இல்லை 1 ஃப்ரேம் கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C for razor tool. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரேம் என்ன பண்ணலாம்னா 2 வாட்டி எடுத்துடலாம். ஸோ 2 வாட்டி நம்ம ஒரு 2 ஃப்ரேம்ஸை தூக்கும் போது நமக்கு அந்த எஃபெக்ட் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் உண்டு. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே உண்டு. அண்ட் ஃபைனலாக நமக்கு அந்த கிளிச்சோட சவுண்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போதைக்கு ஒரு சவுண்ட் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஆடியோ ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இதோடே பார்த்திங்கன்னா நமக்கு நின்றுது இல்லையா. ஸோ அப்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதை கட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் V ஷார்ட்கட் செலெக்ஷன் டூல். ஸோ இதை எடுத்துடலாம். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கிறோமோ அதே இடத்துல நமக்கு இந்த சவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இங்கே கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அண்ட் சேம் இந்த இடத்துலையும் ஒரு ஃப்ரேம் கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ எங்கெல்லாம் மேலே அந்த எஃபெக்டில் கேப் எங்கே இருக்கோ அதே மாதிரி சவுண்ட்லேயும் கேப் இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் அந்த ரிசல்ட் பக்காவாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா இதே மாதிரி அடுத்த ஒரு கட் பார்த்திங்கன்னா வருது. செகண்ட் கிளிப்புக்கும் தேர்ட் கிளிப்புக்கும் நடுவில் இதே மாதிரி ஒரு கிளிச் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதுக்காக மறுபடியும் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இந்த மற்ற கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சேம் கிளிப்ஸை நம்ம என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ண கையோட Ctrl+G கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அன்குரூப் பண்ணணும்னா Ctrl+Shift+G கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அன்குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் பண்ணதுனால குரூப் பண்ண கையோட Ctrl+C கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் காப்பி பண்ண கையோட ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல இந்த எஃபெக்ட் தேவையோ கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோ 2 ட்ராக், ஸோ உங்களுக்கு தேவையான ட்ராக் வந்து எனேபிளாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சரியாக பேஸ்ட் ஆகலை, பிகாஸ் நம்ம கரண்ட் டைம் இண்டிகேட்டரை வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் ஜூமில் டைம் லைனை நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம அதை மூவ் பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ இங்கேயும் சேம் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகும். ஆல் ரைட். ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.